யோ எங்கயா இருக்க? அவன் வீட்டாண்ட வந்து போனை போட்டு சாவடிக்கிறான். முதல்ல காசு கொடுன்னு உயிரை எடுக்கிறான். ஐயா போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நீ எந்த இடத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து காசு கொடுத்துரு. என்னால நிம்மதியா தூங்க முடியல கடனால. வந்துரியா? ஐயோ வந்துரியா தயவு செஞ்சு. 2 லட்சம் வாங்கிட்டு எங்க ஓஞ்சி தொலைஞ்ச நீ? ஐயோ ஐயோ வந்தா. ஹலோ அந்த குழும மாட்டதான பேசுறோம். புருஷனானவா? இல்ல 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 இல்ல. யார்ட்ட பேசுற நீ? ராங் நம்பர் தான் இம்மா நேரம் பேசிக்கிட்டு இருப்பியா? ஆமா யாருன்னு தெரியல. நான் இங்க ஏதோ பாத்துட்டு வரதுக்குள்ள 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்க நீ. அட்ரஸ் கேட்டாங்க. ராங் நம்பர். அட்ரஸ் தெரியவனா எவனா பேசுவியா? நானும் போன் பண்றேன் இரு. பேசு. அட்ரஸ் தெரியாம பேசுவியா நீ? விடுங்க. என்ன இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன இப்ப உன் புருஷங்க அவர் எங்க போனாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு 2 லட்சம் காசு அனுப்பிட சொல்லு. 3 மாசம் ஆகி போச்சு. 6 மாசம் ஆகி போச்சு. அவன் வீட்டுக்கு ஒரு டீ காசு குடுக்கறது கூட அழுகுறான். அவன் 2 லட்சம் வாங்கிட்டு பண்ணி எனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியுமா? அன்னைக்கு வந்தில நீ 2 பேரும் சேர்ந்து வாங்கினா என்ன சொன்ன நீ? என் புருஷன் அப்படியே கரெக்டா 3 மாசத்துல வட்டி அசம் உனக்கு கொடுத்துருவாரு. பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். 6 மாசம் ஆகி போச்சு. என்ன பிசினஸ் ஆரம்பிச்ச? அவன் எங்க போனான்னு தெரியல. அவனை போய் கேளு. நீ உன்னை நம்பிதான் கொடுத்தான். சொட்டை தலையை நம்பி எல்லாம் கொடுக்க கிடையாது. உன்ன மாதிரி சில மாதிரி சும்மா உருட்டு கட்ட நாட்டு கட்ட அந்த மாதிரி பல இருக்கு பாத்தியா? நாட்டு கட்டையா? ஏதோ ஒரு கட்டமா அந்த கட்டையை நம்பி உன்னை நம்பிதான் காசு கொடுத்துருக்கேன். காசு எடு அவ்வளவுதான். அவனை நம்பி நான் காசு இல்ல. அவன் எதுவுமே வீட்டு செலவு கூட காசு கொடுக்கல. நீ அப்புறம் எப்படி சோறு எப்படி திங்கிற? பல மேக்கப் எல்லாம் போட்டு வர. எங்க காசு வருது உனக்கு? என் வீட்டு காசு வட்டி கூட்டி நீ வேற டபுள் வட்டி கொடுறியா நீ? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எப்படி சட்டை போட்டுருக்க? இல்லாம திரிவாங்களா? காசு இல்லன்னா திரிவாங்க. எனக்குலாம் காசு இல்ல. என் வீட்டுல விக்க போற நிலைமை ஆயிட்டோம். உங்களை மாதிரி ஆளுக்கு வட்டி கொடுத்து ட்ரெஸ் போட்டு இப்ப திரிஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்து சொல்றதுக்கு இப்படி தூக்கிட்டு காட்டுவேன். அப்புறம் ஒரு பொம்பளை கிட்ட வந்து இப்படி தூக்கிட்டு காமிக்கிறேன். என்ன பனியன்னு போடலன்னு காட்டினேன். இது என்ன கொடுமையா இருக்கு? இதெல்லாம் அசிங்கமா இருக்கு உனக்கு. பணம் வாங்கிட்டு இந்த பைத்தியக்காரன் எங்கதான் கொஞ்சம் தொலைஞ்சான். இப்ப எனக்கு காசு தர முடியுமா? முடியாதியா? என்கிட்ட காசு இல்ல. நீ போன் அடிப்ப மட்டும் பேசணும். கடைசி நான் கூட நான் பேச நான் கூட நான் கண்டுபிடிக்கிறேன் கம்பெனிக்கலானே. யாரு மணினே? நீ பலப்பலன்னு இருக்கு. யாரு நீனு? அந்த பொண்ணு யாரு? பலப்பலன்னு இருக்கு. தங்கச்சியா? இதை சொல்லி இன்னும் 3 லட்சம் கொடுத்துட்டு போனேன். வேற லெவலா இருக்கீங்களா? இங்க வாங்க. உங்க அக்கா வீட்டுக்காரர் மாதிரி காசு வாங்கிருக்காரு. சொல்ல மாட்டியாமா நீனு? காசு திருப்பி தர சொல்லுமா. எனக்கெல்லாம் வந்து தங்கச்சி அக்கா வீட்டுக்காரர் பணம் வாங்க நான் தங்கச்சிக்கிட்ட தான் பேசுவேன். நான் உன் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிறேம்மா. நீ வாமா இங்க வாமா. உங்க எங்கேயும் கூப்பிடலாமா? இந்த அம்மா காசு கொடுக்க சொல்லு. உங்க அக்கா காசு கொடுக்க சொல்லு. நீ ஏன் கூட வரவங்க அக்கா கூட? கடங்கார அக்கா கூட எல்லாம் வருவியா நீ? வேற நல்ல அக்காவை பார்த்து போவோம் நீ. இந்த மாதிரி கடகார அக்கா கூட வருவியா? கூட பிறக்காம இருந்துருக்கலாம் நீ. இந்த மாதிரி அக்கா எல்லாம் பிறக்கலாமா நீ? கடன் வாங்கிட்டு ஏமாத்து புருஷனை ஒளிய வச்சிருக்குது. எங்க வச்சு உனக்கு தெரியுமில? உண்மையை சொல்லணும். உனக்கும் அந்த மொட்டைக்கும் ஏதோ லவ்ஸ் போகுதுலாம் கேள்விப்பட்டேன். சொல்லுவா. இல்லீங்களா? என்னமா தெரியாதுங்க? தெரியாது என்ன சொன்னாப்லையா? அவன் தங்கச்சி அவர் வந்து லவ் பண்றாருல உன் புருஷன். 2 பேரும் சேர்ந்து அடுத்த மாசம் ஓட போறாங்கல்ல. பிளான் போட்டுதான் 100 லட்சம் வர வாங்கலாம். அவனா 2 லட்சம் வாங்கிட்டு எங்க போனாலும் இத்த வேற எங்க கூட்டு ஓடுவான். நீ போய் உங்களுக்கு காசு வேணா நீ வாங்கி என் குடும்பத்துல எல்லாம் கும்மி அடிச்சுட்டு போயிட்டாரு. போ நீ. நான் கும்மி அடிக்கல. என் பணத்துல கும்மி அடிச்சு நான் கூட நான் கும்மி அடிச்சது நீ பாத்தியா? கும்மி அடிச்சதுனாலதான் வந்து நிக்கிறேன். என் காசு எங்க? என் காசு எல்லாம் உட்காந்து காசு இல்ல என்கிட்ட. பணம் இல்ல. இல்லாத பணத்தை குடுன்னா எப்படி கொடுக்குது? பணம் கொடுக்கலாம் டென்ஷன் ஆயிடுவேன். காசு தர முடியாதம்மா. எவ்வளவு நாள் வெயிட் பண்றது? எங்க வீட்டு அவன் எப்ப வருது? நான் எப்ப வாங்குறது? வர வரைக்கும் வரட்டும். நான் தங்கச்சி கூட்டு போய் என் வீட்டுல வச்சிருக்கேன். ஆமா என் வீட்டுல வச்சுக்கிறேன். அந்த லவ் பண்றான். அவன் சொல்லிட்டான் என்கிட்ட இந்த மச்சினிச்சா லவ் பண்றேன்னு. அதனால உன்ன கூட்டுவான் காசு தரமாட்டான். மச்சினிச்சா கூட்டுவான் காசு தருவான். ஆமா இன்னும் என்ன பேசுற? பேசிக்கிறவா. போன மாசம் தானக்கா ஒருத்தர் மாமா கடன் வாங்கினான்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்ச. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து என்ன கடன் வாங்கிருக்காங்க வான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நீயும் போயிட்டு வான்னு சொல்றியக்கா. சரிடா. நான் உன்னை சின்ன வயசுல இருந்து என் தாய் மூலம் தானே நான் உன்னை எடுத்து வளர்த்தேன். எனக்காகவும் மாமாவுக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகா என்ன இது மாதிரி நீ பண்றிய? நீ மாசம் இதே மாதிரிதான் எல்லாரோடையும் அனுப்பிட்டு இருக்கியா? இந்த மாசம் அனுப்பி விடு. ஏமா நீ வாமா. என் வீட்டுல ஃபேன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு. என் வீட்டுல 10 சந்தோஷமா வச்சுக்கிறேன். வா ஆனா வாமா. இன்னும் 2 மாசம் 3 மாசம் வச்சு வேணாம். 6 மாசம் வேணாம். உன் காசு எனக்கு வேணாம். பரவாயில்ல. உன் தங்கச்சி சூப்பரா காய்ச்சிட்டு போறேன். ஆமா நீ தங்கச்சியை நான் என்ன எப்படி காப்பாத்து? இந்த ஆளு வேற எப்பதான் வருவான்னு தெரியல. இந்த வருஷம் ஃபுல்லா என் தங்கச்சி அங்கதான். 2026 தான் என் தங்கச்சி பாப்போம் போல இருக்கே.